ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குயிக்காகவும் ஈஸியாகவும் ஒரு மட்டன் கறி செய்யணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தினா அருமையாக இருக்கும். வாங்க, அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த குயிக்காக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பொரிய விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, வெள்ளைப்பூண்டு அரைச்சி சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கரைகிறாமல் மெதுவாக வருங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டும் மணமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்ததும் அதில் வந்து 4-5 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததும் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரங்க ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மட்டன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி வந்ததும் அதில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் இல்லாட்டி மோர் சேர்த்துக்குங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதித்து அதில் உள்ள எண்ணெயே நல்லா வந்துடுச்சு பாருங்கள். சைடில் அருமையாக வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து அதை எடுத்து அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், விசில்லாம் அடங்கிடுச்சு. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அப்படியே சூப்பராக சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக அருமையான ஒரு கறி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை எதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ஸ்பைசியான மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.